இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழணும், பினான்சியலா ஸ்ட்ராங் ஆகணும், சொந்த வீடு வாங்கணும், குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும்னு. ஆனா அந்த கனவை பலர் வாழ்நாள் முழுக்க ஒரு கனவாவே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சிலர் சொல்வாங்க, உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாத. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னோட தகுதியை யார் முடிவு பண்றது? அடுத்தவன் சொல்ற வார்த்தையா? இல்ல, என்னோட தகுதியை நான் தான் தீர்மானிக்கணும். கடவுள் படைத்ததுல எந்த மனுஷனும் ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தருடைய கைரேகை வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய திறமைகள் வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கை இல்லாம கால் இல்லாம பிறந்த பலர் கூட இன்று உலகம் முழுக்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நம்ம தகுதியை நாமே ஏன் குறைவா மதிப்பிடணும்? வாழ்க்கையில தோல்வி ஆரம்பிக்கிற இடம் எது தெரியுமா? மத்தவங்க நம்ம குறைத்து மதிப்பிடுற இடம் கிடையாது, நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுற இடம் தான். கோவில்ல யானையை பார்த்திருப்பீங்க, 1000 கிலோ எடை இருக்கும். ஆனா ஒரு சின்ன சங்கிலியில கட்டி வச்சிருப்பாங்க. அதை கட்டியவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த யானை நினைச்சா ஒரே நிமிஷத்துல அந்த சங்கிலியை உடைச்சிட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு. ஆனா அந்த யானைக்கு அது தெரியாது, அது நான் கட்டப்பட்டவன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அதுக்கு மதம் பிடிச்சா ஒரு சங்கிலி என்ன 100 சங்கிலி போட்டு கட்டினாலும் அத்தனையும் உடைச்சிட்டு வெளியில வந்துடும். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்மளை கட்டி வச்சிருக்கிறது சங்கிலி கிடையாது, அவமானங்கள், தோல்விகள், பயங்கள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள். அதையும் தாண்டி நாமே நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்ட ரூல்ஸ். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்களோட வாழ்க்கை வேறு, அவங்களோட சூழ்நிலைகள் வேறு, அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் வேறு. உங்களோட வாழ்க்கை வேறு, உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே வேற. அதனால அவங்க நடந்து வந்த பாதையை காப்பி பண்றது, உங்களுக்கு ஏற்ற பாதையை கிரியேட் பண்ண கத்துக்குங்க. ஆனா இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் ரூல் தான் இருக்கும், பிரேக் யுவர் மென்டல் ரூல்ஸ். நான் சட்டத்தை உடைக்க சொல்லல, உங்க மனசுக்குள்ள நீங்களே போட்டுக்கிட்ட ரூல்ஸ் உடைக்க சொல்றேன். இது சேஃப் கிடையாது, எனக்கு டைம் கிடையாது, என்கிட்ட பணம் கிடையாது, நம்மளால முடியாது, நிறைய ட்ரை பண்ணிட்டேன், இனி லேட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இந்த மாதிரி உங்களை தடுத்து நிறுத்துற மென்டல் ரூல்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கே உடைச்சிட்டு வெளியில வாங்க. இந்த உலகத்துல 6 வயசுல ஜெயிச்சவனும் இருக்கான், 60 வயசுல ஜெயிச்சவனும் இருக்கான். வெற்றிக்கு வயசு முக்கியம் கிடையாது, மனநிலை தான் முக்கியம். ஒரு வெற்றி பெற்ற மனிதன்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுவான், நான் விடாம முயற்சி பண்ணேன் அப்படின்னு. ஆனா அதுவே ஒரு தோல்வி அடைந்தவங்கிட்ட ஏன் தோத்தீங்கன்னு கேட்டு பாருங்க, 1000 காரணங்கள் சொல்லுவான். நேரம் இல்ல, பணம் இல்ல, சப்போர்ட் இல்ல, லக் இல்ல. ஆனா உண்மையிலே அவனை தோற்கடிச்சது எது தெரியுமா? அந்த காரணங்கள் இல்ல, அவன் மனசுக்குள்ள இருந்த லிமிட்ஸ். அதனால இந்த சீரீஸ்ல நம்ம கற்றுக்கொள்ள போற முதல் லா என்ன அப்படின்னா, பிரேக் யுவர் மென்டல் ரூல்ஸ். மனசு மாறினா முடிவுகள் மாறும், முடிவுகள் மாறினா வாழ்க்கையே மாறும். பெரிய வாழ்க்கை வாழ ஆசைப்படுங்க, அதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ள இன்னும் அதிகமா ஆசைப்படுங்க. அத்தனைக்கும் ஆசைப்படு. அதுதான் இந்த எபிசோட். திங்க் ரிச், பில்ட் ஸ்மார்ட். எபிசோட் 2ல வருமானத்தை மாற்ற வேண்டுமா? முதல்ல உங்களுடைய மதிப்பை உயர்த்துங்க. லேர்ன் பிஃபோர் யூ ஏர்ன். நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படி அதிகமா சம்பாதிக்கலாம்? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நீங்க எந்த திறமைக்காக பணம் வாங்க போறீங்க? பணம் டிகிரிக்கு கிடைக்காது, வேல்யூக்கு தான் கிடைக்கும். அடுத்த எபிசோட்ல வாழ்க்கையை மாற்றும் 2வது லாவை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.